நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்கும் வண்ணமாய் நாம் யாவர் இருக்கிற இடத்தில் ஒரு வீசையாய் எழும்பி நின்று தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாய் அப்பாவுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு வீசையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி மனதார நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் என்று சொல்லி தேவாதி தேவனை நாம் துதிக்கலாம். கர்த்தர் நல்லவர், நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ், நன்றி அப்பா. ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இனி வாழ்வது என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். இயேசு தேவா என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். சொல்லலாமா? ஏற்றுக்கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா. அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா. தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா என்னையே நான் சொல்லலாமா? இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். சொல்லலாமா? ஏற்றுக்கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். ஒரு விசையா ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். ஆமாண்டவர், எங்களுடைய இதயத்தில் நீர் வாசம் செய்யும் வண்ணமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை துவக்க முதல் முடி பரியந்தம் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இதேவுடைய ஆளுகை நிமிடத்தில் கடந்து வரும்படியாக எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களில் மகிமைப்படுவீராக. கர்த்தாவே, நாங்கள் ஏகோபித்துடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதிகனமை உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்மைப்படுத்துவோம். தேவ பிரசன்னத்தில் நாம் யாவரும் வந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல சிரித்த முகத்தோடு கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லாமா?
கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஆராதனை சூழலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காராகிய தாவீது சொல்லும் பொழுது, தேவன் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமால இல்லையா சொல்லாமா? நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே. ஆடைக்கலமே உற்சாகமாய் ஆமென் ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, உம் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே பாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. சொல்லலாமா? சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப கரங்களை தட்டி நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. ஆமென். பாக்கியம் இதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த அப்பா நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குண. எத்தனை பேர் சொல்றீங்க? கரம் பற்றி நடத்தும் அப்பா, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்கலமே உங்க சத்தம் கேட்கட்டும். அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த அப்பா நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராது என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த. ஆமென். பாவங்களை பாராது என்னை அப்பா, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி. ஆடைக்கலமே உமதடிமை நானே. சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நான் நினைப்பேன். கர்த்தர் நீ செய்த அப்பா நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம். ஆமென் அல்லேலூயா பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து, இன்று ஆக மகிழ்வோம். ஆமென் அல்லேலூயா பாடுவோம். கரங்களை அசைத்து சொல்லாமா? அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி ஒரு விசையாய், அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம். ஆமென் அல்லேலூயா பாடுவோம் எல்லாரும் உற்சாகமாய். ஆக்கலிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும் சொல்லலாமா? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, ஆமென் வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது சொல்லலாமா? இன்று ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், இன்று ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி ஒரு விசையாய். அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் கர்த்தர் வெற்றியை தருகிறவர், ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறபடி நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கிறிஸ்துவுக்குள் நம்மை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு என்ன ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்கிறபடி நம்மை எல்லா இடங்களிலும் தலையை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாள். அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நாம் எடுத்துக்கொள்ளாதபடி விட்டு விடுகிறோம். இது நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து 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 அநேக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தான் ஆண்டவர் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்ததுடைய நோக்கம் எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம்மை கனப்படுத்த தேவன் தம்முடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாதபடி நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவராய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் விசேஷமாக பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்துல பலப்படுகிற ஒரு மாதம். தேவ ஆவியானவர் வேதம் சொல்கிறபடி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். நாட்கள்ல நம்மால் முடியாத அநேக காரியங்கள்ல
கர்த்தர் நம்முடன் இருந்து செயல்படுகிறதை இந்த மாதத்தில் அதிகமாய் நாம் பார்க்க போகிறோம். கரங்களை உயர்த்தலியா சொல்லாமா? நான் ஒரு பாடலை பாடி, அபிஷேகம் என் தலைமையில, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் முழங்கிடுவேன், சுவிசேஷத்தை முழங்குவேன், வெற்றியை முழங்குவேன், கர்த்தரை உயர்த்துவேன் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே. எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்குள்ளே முழங்கிடுவேன் சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவேன், சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் ஏராளம் ஏராளம். சாயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், சாயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம், ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே. சிறுமை சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையிலுள்ளோ விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். சொல்லலாமா? கட்டவிழ்க்கணும் அப்பா, கட்டுக்களை. ஆமென். அபிஷேகம் என் மேலே, எனக்குள்ளே, அபிஷேகம். ஆமென். ஆவியானவர், அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். ஆமென். அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே. நீங்க மாத்திரம் ஒரு விஷயம், அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே. துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, துதியினுடை அப்பா ஜனத்திற்கு, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, துயரத்துக்கு ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் ஆமென் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, சகதரலே, அபிஷேகம் தலை மேலே. ஆமென். எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே.
அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. எல்லாரும் சொல்லலாமா? அபிஷேகநாதா ஆருயிர் அன்பரே. எத்தனை பேர் கேட்குறீங்க? அபிஷேகநாதா உங்க சத்தம் கேட்கட்டும். அன்பரே ஆமென். அபிஷேகநாதா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. அந்நிய பாஷைகள் கேட்கலாமா? இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் ஒரு எதிர்பார்ப்போடு கேளுங்க. ஆவியில் ஜெபித்திட அப்பா என்மேல் வாருமே. அபிஷேகநாதா ஆருயே. நல்ல ஒரு விடுதலை பெறத்தக்கதாய் அபிஷேகநாதா அப்பா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அபிஷேகநாதா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சொல்லலாமா? ரகசியம் கிருபை தாருமே. சத்திய ஆவியா என்மேல் வாருமே. சத்திய ஆவியா என்மேல் ஆமென். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா. நாம் யாவரும் இருக்க இடத்தில் எழும்பி நின்று சொல்லலாமா? அபிஷேகநாதா அப்பா ஆருயிர் அன்பரே. எல்லாரும் உணர்ந்து அபிஷேகநாதா ஒரு எதிர்பார்ப்போடு கூட அன்பரே. அபிஷேகநாதா அபிஷேகநாதா தேவா அன்பரே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. கேட்கலாமா? தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. சிறப்பிலே நின்றிட பலனாய். சொல்லுங்க பார்க்கலாம். சிறப்பிலே நின்றிட பலனாய். அபிஷேகநாதா அபிஷேகநாதா. எல்லா கண்கள் மூடப்படட்டும். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம். ஆமென். அபிஷேகநாதா ஆவியானுடைய தொடுதல் ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அபிஷேகநாதா ஆமென். ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அபிஷேகநாதா தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகம் என் மேலே அபிஷேகம் என் மேலே. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே. சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே. ஆவியினால் விடுதலை சகதர அபிஷேகம் என் மேலே. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே. ஆமென். சதரகர அபிஷேகம் என் தலை மேலே. எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே. பாடும் பொழுதே தேவ பிரசன்னத்தின் தொடுதல். ஆமென். அபிஷேகம் என் தலை மேலே. எனக்குள்ளே ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. கேளுங்க பார்க்கலாம். ஊற்றிடுமே. உங்க சத்தம் கேட்கட்டும். இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அப்பா. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்கா
ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய். கேளுங்க பார்க்கலாம். வல்லமை வல்லமை. எத்தனை பேர் கேட்குறீங்க நாட்கள்ல, அப்பா இப்படி பலன் வேணும் ஆண்டவரே. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் எத்தனை பேர் நம்புறீங்க? நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. உரிமையோடு கேட்கலாமா? அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல அப்பா சகதரனரபுரியானோ ஆமென் ஊற்றிடுமே. மேல் வீட்டறை அபிஷேகம், அந்த மேல் வீட்டறையில் நிரப்பின அந்த அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மீது அப்பா ஊற்றிடுமே. வாஞ்சையோடு வாஞ்சையுள்ள ஆத்துமா ஆமென் ஆமென் ஊற்றிடுமே. ஆமென். இந்த நாளில் வல்லமையோடு ஊற்றிடுமே. சதரகதரனரசபு ஆமென் ஊற்றிடுமே. உமக்கினியை வல்லமையோடு அபிஷேகநாதா நல் மூட்டும் தேவாருவே. ஆமென். அபிஷேகனா நல்ல கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாய் ஒரு விடுதலையை வாஞ்சித்து ஆமென். அபிஷேகநாதா நல் மூட்டும் தேவாருவே. அபிஷேகநாதா அபிஷேகநாதா ஆமென். ஆருவே அன்பரே நீங்க மாத்திரம் அபிஷேகநாதா திரிபனரகரரன ஆமென். அபிஷேகனா மகளே உன்னை தொடுகிறார் தேவ வல்லமை, உன்னை விடுவிக்கிறது உண்மை. ஆமென். அபிஷேக சரீரங்கள்ல கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இதுவரை இருந்த அபிஷேகம் போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சலாலம் நீச்சலாலம் இப்பொழுதே நதியை போன்ற அந்த அபிஷேகம் உனக்குள் கடந்து வருவதாக. கர்த்தர் விடுவிக்கிற அந்த வல்லமை உன் சந்ததியை பிடிக்கத்தக்கதாய், உன் சந்ததியின் மேலே ஆவியை, உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றத்தக்கதான அனுபவத்தை இப்பொழுதே ரிசீவ் ரிசீவ். மகளே பெற்றுக்கொள், மகனே பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியான விடுதலை உன்மேல் நிலடுகிறது. உன் நாவு கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். உன்னுடைய சரீரங்களில் தேவ வல்லமை கடந்து வருகிறது. இப்பொழுதே பரலோகத்தின் மகிமை உன்னை ஆட்கொள்ளுகிறதை நீ உணர்கிறது. நான் ஆவியில் உணர்றேன். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகநாதா நல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஆமென். அபிஷேகநாதா ரிதனரகதரனர அன்பரே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஆவியில நிறைந்து தேவ ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை 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 விடுதலை. சுய பலத்தால சிலவற்றை மேற்கொள்ளவே முடியாது. போராடி 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 தொய்வுற்ற நிலைமையில பலனற்ற நிலைமையில இருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆவியின் பலனை இன்னும் நீ பெற்றுக்கொள் மகளே. ஆவியின் பலனால் நீ தரிப்பித்துக்கொள். தேவ ஆவியானுடைய உதவி ஒத்தாசை நீ பெற்றுக்கொள். நீ போராடுகிற நிலைமை அல்ல, ஜெயம் கொள்ளுகிற நாட்கள் இது. ஜெயம் கொள்ளுகிற நாட்கள், தேவ ஆவியினால் வெற்றியை சுதந்திரிக்கிற நாட்கள். தேவ சமூகத்துல அப்பா எனக்கு ஜெயம் தருகிற தேவன் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி எல்லா மதில்களை தாண்டுகிற அனுபவம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மதிலை தாண்டத்தக்கதா கர்த்தர் உன்னை அபிஷேகித்து பலப்படுத்த விரும்புகிறார். சேனைக்குள் பாயத்தக்கதாய், சேனைகளை கண்டு அஞ்சுகிற நிலைமை அல்ல, சேனைக்குள் பாயத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியாண்டிய பலன் உன்னை பலப்படுத்தும்.
உன்னை எதிர்த்து நிற்கிறவர்கள் அநேகரா இருக்கலாம். உலகத்தில் இருக்கிறவனிலோ உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவனை பார்க்கிறோம். எதிரான சூழ்நிலைகள் மத்தியிலோ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவருடைய பலன் என்னோடு கூட இருக்கிறது. சத்துருவை நான் ஜெயிப்பேன், சத்துருவை நான் ஜெயிப்பேன். தேவ சமூகத்தினுடைய நாவல அறிக்கை செய்யுங்க. சத்துருவை நான் ஜெயிப்பேன், சத்துருவின் வல்லமைகளை நான் மேற்கொள்ளுவேன். வேதம் சொல்லுகிறதே, சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு பார்க்கிறோம், தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரம். பயந்து நடுங்கிற அனுபவம் இல்லைங்க. உங்களுடைய கரத்தினால் சத்துரு பிசாசன் ஓடுவான். எல்லைகள்ல உங்களை கொண்டு சில விடுதலையை கர்த்தர் தர வாஞ்சிக்கிறார். ஆவியானுடைய பலத்தை பெற்று தேவ சமூகத்துல தேவ பலத்தினால் நிற்கிற அனுபவம் கர்த்தர் நமக்கு தருவாராக. வேதம் சொல்லுகிறபடி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சகலத்தையும் உண்டாக்கினவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர். நெருக்கங்களை மாற்ற அவர் வல்லவர். அவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நாங்கள் பார்க்கிறபடி உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. அதில் சேனைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கரங்களை உயர்த்தி நீர் ஒருவரே கர்த்தர், கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீரையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீரையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. அன்று பார்க்கிறோம், எலியாவிற்கு முன்பதாய் கூடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவர்கள் ஆர்ப்பரித்ததை பார்க்கிறோம். நம்மில் எத்தனை பேர் அவர் ஒருவரே சிருஷ்டிப்பின் கர்த்தர், அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவர் தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினோர் சொல்லுகிறவர்கள் உடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு வீசையா இந்த அறிக்கையை நாம் ஏகோபித்து சொல்லலாமா? நன்றி அப்பா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர்,
நீர் ஒருவரே. உங்க சத்தம் கேட்கட்டும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நீங்க மாத்திரம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை அப்பா நன்றி. நல்லவரே நன்மை நன்றி நன்றி ஐயா. எல்லா வலது கரத்தை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படும் தேவனுக்கு முன்பதாக. நல்ல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை பார்த்து வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம் அவரை பார்த்து. படைத்தவரே அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை 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 ஆராதனை. வேதம் சொல்லுகிறபடி உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் அவருக்கு முன்பதாய் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும், இயேசுவே ஆண்டவர் என்று இந்த உலகம் முழங்கத்தக்க நாட்கள் ஒன்று வரும். நீங்க எத்தனை பேர் அந்த தேவனுக்கு முன்பதாய் ஆண்டவரே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், நீர் ஒருவரே உயர்ந்தவர் சொல்லுகிறவர்கள் நல்ல கண்களை மூடி சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பாராதபடி கரங்களை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோக தேவனை உள்ளத்தினால் துதிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் செய்பவரே,
தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே, நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே மாத்திரமே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். அப்பா, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்லலாமா? எல்லாவற்றிலும் மேலானவர். ஆமென். எல்லோரிலும் பெரியவர். ஆமென். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, நீரே நீரே. நல்ல கரங்களை உயர்த்தி நீரே நீர் மாத்திரமே, நீரே ஒரு விசையாய், நீரே நீரே மாத்திரமே, நீரே நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இந்த கடைசி நாட்கள்ல அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் பெருகி காணப்படுகிற இந்த உலகத்தை கண்டு உங்களுடைய பரிசுத்த வளர்ச்சியை குறைச்சிடாதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, பரிசுத்தத்துல வளருகிற நீ இன்னும் வளரு மகளே, மகனே நீ இன்னும் வளரு, நீதி இன்னும் உனக்குள் பெருகட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது, என்னோடு வருகிறது. பலன் கொடுக்கிற தேவன், இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய வருகையின் பொழுது பிரதிபலன் மட்டுமல்ல, அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் வருகிறதோ, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏதோ கர்த்தருடைய வருகையில தான் நமக்கு நன்மை போல,
அப்படியல்ல, இம்மையிலும் மறுமையிலும் உம்மை ஆசீர்வதிக்கிறவர். பாடுகளிலும் பரிபூரணத்தை தருகிறவர், வேதனையிலும் களிப்பின் அனுபவத்துக்கு நேராய் நடத்துகிறவர், இல்லாமை சூழ்நிலையிலும் அற்புதங்களை செய்கிறவர், பற்றாக்குறை மத்தியிலும் பரிபூர்ணமாய் பெருக செய்கிறவர். எங்கேயோ இல்ல, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உலகத்துல எங்கே போனாலும் சுத்திகரிப்பின் அனுபவம் என்பது அது வெறுமை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான்ப்பா உங்களை பரிசுத்தமாக்க முடியும். என் அண்டையில் வாருங்க, என் அண்டையில வாருங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல அவரை நெருங்க நெருங்க பரிசுத்தம், அவர் சமூகத்தை அண்டிக்கொள்ள ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தம் வேணும்னு சொல்றவங்க யார்? நீ வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இன்னும் போதாதுப்பா, இன்னும் எனக்கு போதாது, இன்னும் நான் வளரணும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, இன்னும் நான் மாறணும் ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளைக்கான அடையாளம் அதுதான். ஒரு தேவ பிள்ளைக்கான அடையாளம் அதுதான். அந்த ஏக்கம் அப்படி உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கணும். எவ்வளோ வளர்ந்தாலும் இன்னும் நான் வளரணும் ஆண்டவரே, இன்னும் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தத்துல பூர்ணமாகணும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்தும். நீங்கள் குறையுள்ளவர்களாயிராமல் எல்லாவற்றிலும் சம்பூர்ணர்களாய் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி உங்களுக்குள் கிரியை செய்கிற தேவன், உங்களுக்குள் கிரியை செய்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமையின் ஆண்டவர், அவர் மகத்துவமான காரியங்களை நமக்காக செய்கிறவர், நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஒரு வீசையாய் நல்ல மகிமையை செலுத்தலாமா? நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாக விசுவாசங்களுடைய குடும்பங்களுக்காக சபையாய் நாம் கூடி வரும்போது ஏறெடுக்கிற ஜபம் அது வல்லமை உள்ளதுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு வீசையா ஜெபம் பண்ணுங்க. விசுவாச பிள்ளைங்க குடும்பங்களுக்கு எல்லார் மேலும் இந்த நாட்டில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும்பா. கல்வாரி ரத்தத்தை நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். உண்மையான ஜெப வேலை யாவரும் அசட்டை பண்ணாதபடி ஒரு மனதோடு ஜெபிங்க. ரொம்ப முக்கியமான நேரம் இந்த நாட்கள்ல, இந்த வேலையில கர்த்தர் நம்மை காக்க வேண்டிய ஒரு விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கணும். கொள்ளை நோயின் பரவல் அதிகமாய் கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவரே எங்களை தேசத்தை காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்கள் அன்றைய தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அமைதலா இருக்கிற நேரம் அல்ல ஆண்டவரே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாருடைய உதடுகள்லாம் தேவ சமூகத்துல திறக்குதோ அங்கு ஒரு நன்மை உண்டாகும். நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுடைய குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய காவல் இறங்கும். கேளுங்க பார்க்கலாம், என் குடும்பத்தை ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே வேலி அடைக்கிற ஆண்டவரே, தீங்கு அணுகக்கூடாது, சத்துரு தொடக்கூடாது. தேவ ஆவியானவர் காப்பீராக. பலகீனங்கள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும், எல்லா தரித்திர சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இல்லாமை நிலைமைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே பரிபூரணம் உண்டாகும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர ரீதியான ஆசீர்வாதங்களுடைய விசுவாச பிள்ளைகள் வளர்ந்து பெருக தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி சபையாய் நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ண பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு மற்ற சக விசுவாச பிள்ளைகளை ஏறெடுக்கிற ஜபம் உங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. தேவசனத்துல ஜெபிங்க பார்க்கலாம். என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே கடன் சூழ்நிலை மாறட்டாண்டவரே, பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டாண்டவரே, வேலை இல்லாத சூழ்நிலைகள் மாறட்டாண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம் உண்டாகட்டாண்டவரே, சமாதானம் பெருகட்டாண்டவரே, ரட்சிப்பு முழு குடும்பத்திற்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. நன்மையான சாட்சிகளை கேள்விப்பட தேவன் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நாமத்துக்கே மேன்மை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ பிரசன்னத்துல நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவராக இருக்கிறார்.
அவருடைய சமூகத்துக்கு வர நம்ம ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நான் உற்சாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாலேலியா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான மனநிலையோடு கூட வருகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் ஒரு மனதோடு அதை நாம் கவனித்து வார்த்தையாகட்டும், ஆராதனையாகட்டும், துதியாகட்டும், ஜபமாகட்டும் ஒரே மனதோடு நாம் இணைந்து நிற்கும் பொழுது அதில் இருக்கிற ஆசீர்வாதமே தனி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதில் இருக்கிற மேன்மையே தனி. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருந்தாங்க. அந்த பாஸ்டர் நல்லா ஜெபித்து தேவ சமூகத்தில் பாடல் வேலை ஆரம்பித்து அப்படியே நடத்தி கொண்டிருந்தார். ஆராதனை வேலை அப்படியே போணுச்சு. அந்த அம்மா வந்திருந்தவங்க அப்போ தான் அந்த ஆலயத்துக்கு புதிதாய் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க நல்லா முன்னாடி வந்து அமர்ந்து கொண்டு அமர்ந்த நேரத்தில் வந்து அந்த அம்மா அப்படியே இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க. உடனே இந்த பாஸ்டருக்கு ஒரே உற்சாகம், பரவாயில்ல நம்ம வந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணது என்ன ஆகலை, வீணாகலை. பாடல் வேலையிலேருந்து இந்த அம்மா அழுது, அதுவும் இப்படி கையை நீட்டி அழுதுகிட்டே இந்த அம்மா அப்படி இப்படின்னு கையை வைக்கிது, இப்படி அழுகுது. சரி, தேவ பிரசன்னத்துடைய தொடுதல் போல் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கத்துலேயே நம்ம அப்படி கீழேயே குனியலை, அப்படியே அவரை பார்த்தபடி இப்படியே அழுதுகிட்டே இருந்துச்சு. பயங்கரமான ஒரு பிரசன்ன தொடுதலை நம்ம கேட்டுட்ருக்குறாங்க போலன்னு முடிந்த உடனே வேகமாக யாரிடத்துலையும் பேசாமல் நேராக அந்த பாஸ்டர் அம்மாட்ட போய், சோத்திரம்மா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்ததுலேருந்து நான் பார்த்தேன், நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்க, ஏதோ ஒரு தொடுதல் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். சொல்லுங்கம்மா, என்ன எதனால் அழுதிங்க, ஏன் அப்படின்னு இந்த பாஸ்டருக்கு ஒரே ஒரு வாஞ்ச. ஏன்னா ஒரு இரவெல்லாம் ஜெபிச்சு, ஒரு வாரம் ஃபுல்லாக ஜெபிச்சு தேவ வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணி அவர் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்துருக்கிறாருன்னு ஊழியருக்கு தான் தெரியும். சரி, ஏதோ ஒரு சாட்சியாக இது இருக்கும், அடுத்த வாரம் அந்த அம்மாவை ஏற்றி என்ன பண்ணிடலாம், ஒரு சாட்சியை சொல்ல வச்சு உற்சாகப்படுத்திடலான்னு கேட்குறார். அந்த அம்மா சொன்னிச்சு, அது ஒன்றுங்க இல்லைங்கய்யா, நீங்கள் இந்த தாடி வச்சுருந்தீங்க பாருங்கள், இந்த தாடியை பார்க்கும்போது என் ஆடு ஒன்று காணாமல் போயிடுச்சு. அந்த ஆடு நீங்கள் வச்சுருக்க மாதிரியே தாடி அதுக்கு இருக்கும், இப்படி குறுந்தாடி மாதிரி இப்படி தொங்குற மாதிரி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த தாடியை பார்த்தோன்னே ஆட்டு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, இந்த ஆடு பெயர்ச்சேன்னு ஆரம்பத்தில் முடிகிற வரைக்கும் இப்படி அதுக்காக நான் எடுத்து வேறு எதையுமே பார்க்கல, உங்களை பார்த்தபடியே அந்த குறுந்தாடியை பார்த்து அந்த ஆட்டை நினச்சி அழுதுகிட்டு இருந்தேன். ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனுஷனுக்கு அப்படி அன்னைக்கு வலிச்சாரு தாடி அந்த பாசம், இனி தாடியே வைக்கக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி நிறையா நேரங்களில் தாடியை பார்க்க வாங்க ஏசு ஆண்டவர்னா தாடியை பார்க்க வர கூட்டமும் உண்டு. இன்றைக்கி அப்படி நிறையா நேரங்களில் ஆராத நேரத்தில் சில ஆட்கள் கண்ணீரோடு இப்படி ஆராதிச்சிட்ருப்பாங்க, நம்ம ஊழியர் நினச்சிட்ருப்பாங்க. பரவாயில்ல, தேவ பிரசன்னம் இப்படி அழுது இந்த அம்மா ஆராதிக்குது. அது வீட்டில் நடந்த சண்டையை நினச்சி, வீட்டுக்கார திட்டினதை நினச்சி இங்கே நின்று அழுதுகிட்டு, அந்த அம்மா பிரசன்னத்தோடு இல்லை, வீட்டில் நடந்த பிரச்சனை. இன்றைக்கி நாம் சிந்தையில் தேவனை நினைத்து ஒருமுகப்படும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவ தொடுதலில் பிரச்சனை மத்தியிலும் கர்த்தருடைய தொடுதலில் அழுத அது வேற. ஆனால் அந்த மனுஷன் இப்படி திட்டாரேன்னு நினச்சி அழுதுகிட்டு இருந்தா அது எப்படி, அது நல்லா இருக்காது. அப்போ தேவ சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையாகட்டும், ஆராதனையாகட்டும், ஜெபமாகட்டும், ஒரு மனதோடு நாம் இருந்து அந்த வார்த்தையை உள்வாங்கினோன்னா அதில் இருக்க ஆசீர்வாதமே தனி. அல்லேலூயா. உங்களுக்கு ஆடு ஞாபகம் வேறு ஞாபகம் வராதுன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சர்வவல்லமையுள்ள தேவனை, எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைகளுடைய சமூகத்தில் நம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எங்களோடு கூட பேசுகிற நல்ல ஆண்டவர், வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை தேற்றட்டும், ஆசீர்வதிக்கட்டும், நன்மையான பாதைக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்த மாதம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மாதம், பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தில் பலப்படுகிற வளருகிற மாதம். தேவ ஆவியானவருடைய ஆசீர்வாதம் அநேகம் உண்டு.
அது எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதா இந்த மாதத்தில் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் பெரிதான காரியங்களை நன்மைகளை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையின் அனுபவத்திலையும் சரி, எல்லாவற்றிலும் தேவ ஆவியானவர் நிறைவான நன்மைகளை தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்த ஒரு மூலதனம், ஒரு திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை என்னவா? பரிசுத்த ஆவியானவரை இயேசு ஆண்டவர் தந்துட்டு போயிருக்கிறார். அதுதான் மூலதனம். ஆவியானுடைய கிரியை, ஆவியானுடைய பலமான வல்லமையான ஆசீர்வாதங்கள், ஆவியானுடைய பலத்த செய்கைகள், இதை கொண்டுதான் ஆதி திருச்சபையாய் காணப்பட்ட அனுபவத்திலிருந்து இம்மட்டும் எங்கும் சுவிசேஷம் பரவ தேவ ஆவியானவர் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதின் முக்கியத்துவம் அநேக நேரங்களில் ஆவிக்குரிய திருச்சபைகளாக இருக்கிற நமக்குமே தெரியாமல் போயிருது. இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் மனிதனாக இருந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்பித்த தேவனாக இருந்தார். இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21, 22 நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டுமா? அப்படி அல்ல, ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம் என்பதை. ஏன்னா இயேசு அங்கு நிரப்பப்படலைன்னா நம்ம ஆள்கள்லாம் கேட்பாங்க, இயேசு எங்கேயா பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் என்ன செய்தார்? வந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். இயேசு அபிஷேகத்தை பெற்றார். இயேசுவின் தாயாகிய மரியாள் அவர்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்பதற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சாட்சி. இயேசுவின் தாயாகிய மரியாளும் அந்த மேல் வீட்டறையில் அமர்ந்திருந்த அனுபவம், அவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்குது. அது மாத்திரமல்ல, இயேசு தாம் தெரிந்து கொண்ட சீஷர்கள், அதாவது ஆதி அப்போஸ்தலர்கள், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றார்கள் அப்படின்னு வேதம் அதற்கு சாட்சி கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெறாதபடி நீங்கள் யாரும் ஊழியத்துக்கு போகக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் ஊழியத்தை செய்யக்கூடாது, நீங்கள் காத்துருங்க அப்படின்னு சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு ஆண்டவர் கட்டளையாய் அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5. நாம் சிறு ஊழியமாகட்டும் பெரிய ஊழியமாகட்டும் ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அடிப்படை. அதுவும் குறிப்பாய் தேவனுடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது மிக 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 என்னது அவசியமான ஒன்று என்பதை அப்போஸ்தலர் 1:5 நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு ஆண்டவர் விரும்பினா பெற்றுக்கோங்க, வேணும்னா பெற்றுக்கோங்க, தேவைப்பட்டால் பெற்றுக்கோங்க அப்படி சொல்லலை, பெற்றுதான் ஆக வேண்டும் என்பதை கட்டளையாய் அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 அவர் கட்டளையிட்டார் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவருடைய கட்டளைகளில் பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டியதும் என்னதான்? ஒரு கட்டளை தான். எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுப்பது கட்டளையோ, எப்படி நாம் சுவிசேஷம் அறிவிப்பது கட்டளையோ, எப்படி தேவ பிள்ளையா இந்த உலகத்தில் அவரை விசுவாசித்து வாழ வேண்டியது அடிப்படை என்பது கட்டளையோ, அதே போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதும் ஒரு கட்டளையாய் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை மாத்திரம் சற்று வாசியுங்கள் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறும்படி காத்திருங்கள்.
இன்னைக்கு தேவ ஆவியானவர் அபிஷேகம் என்பது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவசியமான ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அந்த அபிஷேகம் தேவையில்லை, இருந்தால் இருக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி வேதம் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது மிக மிக அவசியம். அநேக இடங்களில் சுவிசேஷம் கடந்து சென்ற உடனே அங்கு கடந்து சென்ற பிலிப்பு போன்ற அந்த விசுவாச பிள்ளைகள் அங்கே ஜெபிக்கும் பொழுது, அந்த சமாரியா பட்டணத்தில் அங்கே சுவிசேஷம் அறிவித்த அந்த நாட்களில் அங்கே கூடி இருந்தவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்க ஞானஸ்தானமே எடுக்கலை. ஆனால் அவர்களை கர்த்தர் புறஜாதிகளை தெரிந்து கொண்டதுக்கு அடையாளமாய் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அபிஷேகத்த அனுபவத்தை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அப்புறமேல் தான் கேட்குறாங்க, நீங்கள் யோவான் ஸ்நானகனால் பெற்ற ஞானஸ்தானத்தை தான் பெற்றிருக்கீங்களா? அப்போ அடுத்த இயேசு கொடுத்த ஞானஸ்தானம் இங்கே பெறலையான்னு சொல்லி பின்பதாக தான் ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பே அபிஷேகத்தை பெற்றிருக்கிறது நலமானது என்பதை ஆதி அப்போஸ்தலர்களுடைய அந்த பயணத்தில் நாம் பார்க்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இன்றைக்கு அநேக நேரங்களில் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாத அநேகர், இன்னும் சொல்லப்போனால் பெற்றுக்கொள்ள விரும்பாத அநேகர், பெற்றுக்கொள்ள தங்களை விட்டு கொடுக்காத அநேகர் அநேக காரணங்களை அவர்கள் காரணம் காட்டுவதுண்டு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியான அபிஷேகம்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வாதிடுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னும் சில பேர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றவங்களாம் என்ன ஒழுங்காக இருக்கிறாங்க அப்படின்னு ஆவியானவரை பெற்ற நபருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் அதை காண்பித்து தங்களுடைய காரியம் சரி என்று நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து வலைத்தளங்களில் இருக்கிற தவறான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அது ஒரு உண்மையான அபிஷேகம் இல்லை, அது உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லி தவறுதலான கருத்துக்களை இருதயத்தில் பதித்து தாங்கள் செய்வது சரி, நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற வாழ்க்கை சரி, இது ஒன்றும் பெரிய தப்பில்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் வாதிடுகிற ஆட்கள் உண்டு. இன்னைக்கு வேதம் சத்தியம் என்ன சொல்லுகிறதோ சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவளா அல்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? வேதத்தில் நமக்கு சகலவற்றுக்கும் ஆதாரம் எதுன்னு கேட்டால் வேதாகமம். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் விழுதல் என்பது இயல்பு. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியத்தில் பயணித்த நபர்கள் கூட சத்துருக்களாய் மாறினார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அவன் தேமா என்பவன் சத்ருவினால் வசங்கொண்டு அவன் எதிரியாய் சத்ருவாய் மாறிவிட்டதை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரி, இடறுகிறவர்களை பார்த்து சத்தியத்தை மறுதளிக்கிற நிலைமை அல்ல, நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம். தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்று வளருகிற பிள்ளைகளாய் மாற வேண்டியது அவசியம். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அது உண்மை என்பதை நான் விசுவாசிக்கிறேன்? எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். உண்மை. அதே போல் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறவும் நான் விரும்புகிறேன். பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம், இன்னும் அதை பெற்று வளர, இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தில் பலப்பட நான் விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க தயவாக என்னுடைய வலதுகரத்தை உயர்த்தி தேவன் பார்க்கும்படி நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உண்மை. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எல்லாவற்றிலும் உண்மைக்கு நிகராய் போலிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது போல அநேக விதங்களில் போலியான விஷயங்கள் உண்டு. ஆனால் மாயையான அப்படிப்பட்ட விஷயங்களை கண்டு உண்மை இல்லை என்பதை, உண்மையானதை நாம் மறுத்து விடக்கூடாது. இன்றைக்கி தேவ சமூகத்தில் நாம் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுனால நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறதுனால என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன பலன் அடைந்து, ஒரு பலன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது ஆவிக்குள்ளாய் ஒரு பலன், நம்முடைய மனதளவில் ஒரு பலன், அது நம்முடைய சரீரத்திலும் எப்படிப்படுது, ஒரு பலனை தருகிறது. ஒரு மனுஷனுடைய மனது அது தளர்வாயிட்டா அவனுடைய உடம்பு என்னவாயிரும், சோர்வடைஞ்சு இருக்கிற பலனெல்லாம் போயிடும்.
ஒரு மனுஷனுக்கு மனதைரியம் உண்டானால் அவனுடைய டோட்டல் பாடியும் ஸ்ட்ரென்தன் ஆனது போல ஒரு ஃபீலிங்ஸ் உணர முடியும். இன்னைக்கு தேவ ஆவியானவர் இருதயத்தின் ஊடாய் வாசம் பண்ணி நம்முடைய இருதயத்தை, மனதை அவர் பலப்படுத்துகிறார், ஆவிக்குரிய பலனை அளிக்கிறார். இது நிமித்தம் நாம் இயல்பான காரியத்தையும் செவ்வையாய் செய்ய சரீரங்களில் தேவ ஆவியோடைய பலனை நாம் உணர முடிகிறது. கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? நான் இந்த ஊழியத்தை செய்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆவியோடைய பலனை நான் உணர்வேன். ஒரு உலக வேலை செய்கிறவர்களுக்கு நார்மலாக இத்தனை மணி நேரம் இந்த வேலை செஞ்சால் டயர்ட்னஸ் வரும். ஆனால் ஊழியம் செய்கிற எங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஊழியம் செய்கிறேனோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது பலகீனம் அல்ல, டயர்ட்னஸ் அல்ல, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைச்சது போல் நான் உணர்ந்திருக்கேன். காரணம், ஊழியம் எவ்வளவு செய்கிறோமோ, எப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பலகீனமாக நான் ஃபீல் பண்ணுவேன்னா, எப்பெல்லாம் மினிஸ்ட்ரி ரொம்ப குறைஞ்சி காணப்படுதோ, ஊழியம் ரொம்ப குறைவாக இருக்கோ, அப்போ சரீரத்துலேயுமே ஒரு பலகீனம் வந்தது போல இருக்கும். என்னப்பா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் போல். ஆனால் ஊழியம் பிஸியாக ஓடிக்கிட்டே இருந்து நைட்டு 11 மணிக்கு படுத்து காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாலும் டயர்ட்னஸ் அல்ல, நல்ல ஸ்ட்ரென்த்தை என்னுடைய பாடியில் உணர முடியும். உண்மை. இங்கே நின்று பிரசங்கிப்பதாகட்டும், இங்கே நின்று நியூ இயர் சர்வீஸ் இது மாதிரி ஆராதனை நடத்தும்போது இயல்பாகி அத்தனை மணி நேரம் ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் நின்னா கால்வலி வரும். ஆனால் இங்கே நிற்கிற நேரம் வரையிலும் சரி, ஆவியான் தருகிற பலனை உள்வாங்கவும் அதை அனுபவிக்கவும் சரீரத்தை நான் ஃபீல் பண்ணவும் முடியுது. கரங்களை உயர்த்தல இல்லையா சொல்லாமா? இன்னைக்கு தேவ ஆவியானவர் அத்தகைய பலத்தை நமக்கு தருகிறார். தேவ ஆவியானுடைய பலனை நாம் பெற வேண்டியது அவசியம். காரணம், நமக்கு முன் நிற்கிற சத்ரு நம்மை விட, மனுஷீகத்தில் நம்மை விட பலன் உள்ளவன். அவனை ஜெயிக்க வேண்டுமானால் ஆவியின் பலனை பெற்றாதான் அவனை ஜெயிக்க முடியும். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? அப்போ ஆவிக்குரிய பலன் தேவை அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தையும் உதவியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தபடியாய் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட சாட்சி வாழ்வு பரிசுத்த ஆவியின் வரும்பொழுது தான் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்போம். சாட்சிகளாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக இவர் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற கிரியைகள் சாட்சி. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பாருங்க, அது போல் தேவனுக்கு மகிமையை நாம் சாட்சி சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் சாட்சிக்கு எதுவாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த விதத்தில் நமக்கு அவசியம். அடுத்தபடியாய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேறு எதற்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சொல்ல போனா நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மாறுதல். எப்பொழுதும் போல் நம்ம நார்மலாக ஜெபம் பண்ணுறது போல் சில நேரங்களில் ஆவியானுடைய உதவி இல்லாதவர்களை ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, அது ஒரு உயிரற்ற நிலைமை போல் இருக்கும். அதாவது ஒரு ஆவியானவரை பெற்று ஜெபிக்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னா, அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜெபத்தை உள்வாங்கிறவங்க, ஐயோ நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அந்த ஜெபம் அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளார ஒரு தொடுதலை உணர்ந்து அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஜெபிக்கிற அனுபவம் அது வல்லமையுள்ளதாக இருக்கணும். ஜெப வாழ்க்கையில் ஒரு ஊக்கமாய் ஜெபிக்க அது உதவியாக இருக்கும். பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று சொல்லப்போனால், ஒரு நபருக்காக நாம் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணும்போது எதையுமே பிளான்டாக நம்ம ஜெபம் பண்ண, நமக்கு தெரிந்த விஷயங்கள் கொஞ்சமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண. அநேக நேரங்களில் இங்கே எங்கிட்ட ஜெபித்தவர்கள் சிலர் சாட்சிகளை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுடைய வேலை செய்கிற இடங்களில் என்ன பிரச்சனை அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொல்வார், இதற்காக ஜெபம் பண்ணு, இப்படி ஒரு சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணு. அப்போ ஜெபம் பண்ணி முடித்த பின்பதாக எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை அப்படியே நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி அவள் பார்க்குறோம். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்து நாம் ஊக்கமாய் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு ஜெப வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாத போல், ஒரு உப்பு இல்லாத ஒரு சாப்பாடை என்னதான் போட்டு பட்டை கிராம்பு மட்டன் எல்லாம் போட்டு ஒரு பிரியாணி, ஆனால் உப்பு மட்டும் போடலை. எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? பாஸ்டர் அது எவ்வளோ சாப்பிட்றது, உப்பே இல்லையே பாஸ்டர் அப்படின்னு நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி நம்ம எவ்வளவு தான் மற்ற பிரயாசங்கள் எல்லாம் எடுத்தாலும்
பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் வரும்பொழுது நமக்குள்ளாய் ஒரு உயிரோட்டம், ஒரு உயிருள்ள ஒரு நிலைமைக்குள்ளாய் நாம் வருகிறோம். அதை பெற்று அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? உதாரணத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவித்து பார்க்கும்பொழுது தான் அது வித்தியாசம் தெரியும். வேதமே சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் நான் அப்போ பேசினாலும் அதை எப்பொழுதும் முழுமையாக நீங்கள் உள்வாங்க முடியும்னா அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் அடையும் பொழுது தான் நான் சொன்னதை விட 10 பாயிண்ட் சேர்த்தே சொல்லுவீங்க. கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? காரணம், பெற்றவர்கள் உங்கள் அநேகருக்கு அது தெரியும். அப்போ பார்க்கிறபடி தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை அது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தோம்னா கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ, அங்கே மாம்சத்தின் கிரியை என்று ஒருபுறம் சொல்லிவிட்டு ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு 9 விதமான அந்த கேரக்டரை சார்ந்த சுபாவங்களை சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் வரும்பொழுது அவருடைய சுபாவ அளவில் கர்த்தர் மாற்றுகிறார், டோட்டலாக மாற்றுவார். சில விஷயங்களில் நானே எனக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. உலக மக்கள் சொல்கிறது போல் என்னுடைய பாதை எப்பயும் எப்படி தான், என் வழி எப்படி தான், நான் தனி வழி, நான் எனக்கு நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு நபர் தன்னுடையதல்ல தேவ நடத்துதலுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறதா இருப்பார். நம்ம அவர் விரும்பாத ஒன்றையும் செய்ய ஆண்டவர் வைப்பார். அவர் யோசிக்காத ஒன்றையும் அவருக்குள் தேவன் உருவாக்குவார். பரிசுத்த ஆவி பெற்ற நபருடைய வாழ்க்கையை வெளியில் இருக்கிற நபர்கள் பார்க்கும் பொழுது என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீ எப்படி அந்நிய பாஷை பேசுகிற, நீ எப்படி ஆவியில் நிரம்புற, இப்படி கேட்குறதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அது ஒரு புறம் இருந்தாலும் முக்கியமாக மற்றவங்க பார்த்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம், எப்படி உனக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ இப்படி மாற்றப்பட்டிருக்கிற, நீ இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, உன் வாழ்க்கையில் நீ உன்னுடைய எது பிடிக்கும் பிடிக்காது, நீ எப்படி இருப்ப, எப்படி பேசுவ, எதை செய்ய முடியும், எதை செய்ய எல்லாம் உங்கூட நான் பழகியிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு நீ எப்படி இப்படி மாற்றப்பட்டிருக்கிற, ஆச்சரியமாக இருக்கே, எப்படி சடனாக அப்படி ஒரு மாற்றம் உனக்குள் வந்தது அப்படின்னு நம்மோடு பழகினவர்கள் நம்மை பார்த்து கேட்கத்தக்கதா நமக்குள்ளாய் ஸ்பாவ மாற்றங்களை தேவன் தருகிறார். நமக்குள் இருக்கிற எல்லா தன்மைகளும் இப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுடைய கேரக்டர் அப்படின்னு அநேக விஷயங்கள் பெற்றோரால், உடன் பிறந்தவர்களால், சக மனிதர்களால், நண்பர்களால் வடிவமைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிற நம்மை டோட்டல் சேஞ்ச், சுத்தமாக மாற்றப்பட்டாச்சு, எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பெரும்படியான மாற்றம் ரட்சிப்பை பெறும்பொழுது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெறும்பொழுது தெய்வீக மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். இயேசுவோடு கூட பயணித்தவங்க தான் இயேசுடைய சீசர்கள். இயேசு கூடவே வச்சுருந்தார். 3.5 வருஷம் வரைக்கும் ஒரு பைபிள் காலேஜ் ட்ரைனிங் மாதிரி குவாலிட்டியாக இன்றைக்கி உள்ள எந்த தியாலஜிக்கல் காலேஜ்லையும் கொடுக்காத பயங்கரமான ட்ரைனிங் ஜீசஸே பிரின்சிபலாக இருந்து நடத்தினார். அப்படி ஒரு பைபிள் காலேஜ் கிடைக்கணுமே, எவ்வளோ அதெல்லாம் சொல்லப்போனால் கூடையே வச்சு தனியாக பர்சனலாக அவங்களுக்கு டீச்சிங் ஹவர்ஸ்னு கொண்டு போய் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட பேசி ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிக்கல் மினிஸ்ட்ரிக்கு நானும் கூட வரேன் ட்ரெயின் பண்ணி ஒரு ரொம்ப அழகாக உருவாக்க அவர் செய்த அந்த 3.5 வருஷ ஊழியம் அருமையான ஊழியம், ஏசாண்டர் செய்த ஊழியம். ஆனால் அந்த ஊழியத்திலும் அவர்கள் மாற்றப்படாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்மில் யார் பெரியவன் என்ற போட்டி அவங்களுக்குள்ளாக இருந்தது. அவர்கள் ஒருவர் காட்டி கொடுக்கிறவர்களா இருந்தார்கள், விட்டு ஓடி போகிறவர்களாக இருந்தாங்க, பொய் சொல்கிறவங்களா இருந்தாங்க, சந்தேகப்படுறவங்களா இருந்தாங்க, பயப்படுறவங்களா இருந்தாங்க, அநேக விஷயங்கள் குறையுள்ளவர்களாய் இருந்ததை வேதத்தில் மறைக்காமல் எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் அதே நபர்கள், அதே ஆள், அதே பேதுரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பதாக டோட்டல் சேஞ்ச். கேட்கணும், இவர்களுக்கு இப்படி பேசுகிறது எப்படி இவங்க பேசுகிறாங்க, இந்த ஞானம் இவர்களுக்கு எங்கேருந்து வந்தது, இந்த தைரியம் இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, அன்னைக்கு இயேசுவோடு கூட இருந்த ஆளா நீனு அப்படின்னு அங்கே வாசலில் உட்காந்துருக்க ஒரு லேடி கேட்டப்போ பயந்து ஐயோ அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன ஆள், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அவரை குறித்து நாங்கள் பிரசங்கிக்க வந்திருக்கிறோன்னு தைரியமாக நின்று அதிபதிகளுக்கு முன்பதாக, ராஜாக்கள் முன்பதாக நின்று
நாங்கள் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பேசக்கூடாது இதுக்கு மேலே இயேசு பற்றி. நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுவதா தேவனுக்கு கீழ்ப்படுவதா, யாருக்கு கீழ்ப்படுவது உத்தமம்? நீங்கள் சொல்கிறத கேட்டால் ஆண்டவருக்கு நாங்கள் விரோதியாக இருப்போம், நாங்கள் அப்படி தான் பேசுவோம். எவ்வளோ போல்டாக, அப்படிப்பட்ட அதிகாரிகளுடைய மிரட்டலுக்கும் பயப்படாமல் பேசுகிற ஆளா? எல்லாரும் ஆச்சரியப்படுறோம். இதுக்கு முன்னாடி இருந்த பேதுருவா அவர் எப்படி ஒரு வாழ்க்கை மாற்றப்பட்டது? இந்த பெரும்படியான மாற்றம், சுபாவ மாற்றம் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்துக்கு பின்பதாய் வருகிறது. இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்குள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது இது மிக மிக முக்கியம். சுபாவ மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சில நேரங்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்குள்ளாய் காணப்படுகிற நல் சுபாவங்கள் கூட பெற்ற நபர்களுக்குள்ளாய் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு ஆவியானுடைய நடத்துதலுக்கும் கிரியைக்கும் தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் கிரியை செய்ய முடியும். இன்றைக்கி உதாரணத்திற்கு நாம் எப்பேற்பட்ட மருத்துவமனைக்கு போகிறோம், எந்த டாக்டர் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்ன்றது முக்கியமல்ல. அந்த மருத்துவர் சொல்லுகிற ஆலோசனையும் அவர் கொடுக்குற மெடிசனையும் யார் சரியாக எடுக்கிறாங்களோ அப்போ தான் அந்த டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் அவருக்கு என்ன ஆகும், அது சரியானபடி செயல்படும். நான் பெரிய அப்பல்லோ டாக்டர்கிட்ட போகிறேன், அவர் தான் சீனியர் டாக்டர், அவர் தான் டீன், அப்படிப்பட்ட நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க, ஆனால் எனக்கு நல்லாவே ஆகலை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுது. ஏன் நல்லா ஆகலை? அவர் கொடுத்த மாத்திரை ஒன்றையும் நான் சாப்பிடல. அவர் சுகரே தொடக்கூடாதுனாரு. நான் டெய்லி ஒரு காலையில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பேன், அப்புறம் ஒரு ஐஸ்கிரீமு, அப்புறமேல ஒரு கேக் சாப்பிடுவேன். அது மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்படி அவர் சொன்ன அம்புட்டையும் விட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சுவிட்டு, என்னங்க டாக்டர் இவ்வளோ காசு வாங்குறான், ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 4500 அந்த ஆளுக்கு ஃபீஸை கட்டி அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் போய் காட்டி சரியாக ஆகலை. என்னத்தை ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க அப்படின்னா மருத்துவர் குறையல்ல, மருத்துவமனை குறையல்ல, அவருடைய ஒத்துழைப்பு என்பது குறை. இன்றைக்கி தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாய் மாற்றங்களை தர முடியும். அவருடைய விட்டு கொடுத்தலும் அவருடைய அர்ப்பணமும் இல்லாத பட்சத்தில் ஆவியானுடைய கிரியையை அவர்கள் குலைத்து போடுகிறார். இன்றைக்கி அதுதான் உண்மை. ஆவியானவர் குறைவுள்ளவர் அல்ல, அதை குறைக்கிற நபர்களுடைய செயல் அது. இன்றைக்கி நமக்குள்ளும் தேவ ஆவியானவர் நாம் மாற்றப்படுவதற்கு நம்ம விட்டு கொடும். அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள், அநேக காரியங்கள் தேவன் நம்மை அப்படி மாற்றுவார். தேவன் நம்மை பண்புள்ளவர்களாய் நற்குணசாலிகளாய் மாற்றுவார். இதெல்லாம் எப்படி நீங்கள் இப்படி செய்ய முடியுது அப்படின்னு மற்றவங்க பார்த்து கேட்குற அளவுக்கு நம்மை குறித்து எத்தனை பேர் அப்படி சாட்சி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்குடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பதாக என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. அதிகமாய் அநேக நேரங்களில் வெளியில் உள்ள நபர்கள்ட்ட சாட்சி பெறுகிறது ரொம்ப ஈஸி, இன்னரில் இருக்கிற ஆட்கள்கிட்ட சாட்சி பெறுறது ரொம்ப கஷ்டம். நம்ம இறங்கி போனால் பாஸ்ட் நல்லா அப்படியே நடிக்கிறார், அப்படியே இறங்கி வர மாதிரி நடிக்கிறாருன்றோம். நம்ம கொஞ்சம் இது பேசுனா பாஸ்ட் எவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு அப்படிமா. எப்படி இருந்தாலும் ஒரு கழுதை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நபர் என்ன பண்ணான்னா கழுதை வாங்க தன்னுடைய பையனை அழைத்துக்கிட்டு சந்தைக்கு போனான். அவர் கழுதை வாங்கணும்னு அந்த பையன் ரொம்ப ஆசை. அது ரொம்ப பழங்காலத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி, இது உண்மை கதை தான். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ உள்ள பிள்ளைகள் கதை எடுக்கணும்னா ஒரு பைக்கு வாங்குற மாதிரி, இன்னைக்கு பைக்கு மாதிரி அன்னைக்கு கழுதை. அப்போ அந்த கழுதை வாங்குவதற்காக சென்றிருந்தாங்க. சந்தையிலேருந்து கழுதை வாங்கிட்டு வந்தாங்க. வரும்பொழுது அந்த கழுதையை அழைத்து கொண்டு ஒருபுறம் தகப்பனார், மறுபுறம் யாருன்னு கேட்டால் பையன். 2 பேரும் அந்த கழுதையை தடவி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ வரும்போது வழியில் சில வழிப்போக்கர்கள் பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன்பா கழுதையை தான் வாங்கிட்டு போகிறீங்களே, இதில் ஏறி உட்காந்து போகக்கூடாதா ஒருத்தர்? கழுதையும் வாங்கிக்கிட்டு நடந்து போகிறீங்களே அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி சிரித்தாங்க. உடனே இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும், அப்பா மகன் 2 பேரும் பேசினாங்க. அந்த பையன் சொன்னான், அப்பா நீங்கள் பெரியவர், நீங்கள் உட்காருங்க, நான் கழுதையை என்ன பண்ணுறேன் இழுத்துக்கிட்டே நான் வரேன். சரிப்பான்னு அவங்க அப்பா உட்காந்து. திரும்ப வழியில் சில பேர் பார்த்து சொன்னாங்க, என்ன ஒரு இதுப்பா, இவ்வளோ சின்ன பையனாக இருக்கிறான், இந்த பையனை அடக்க விட்டு இந்த ஆள் எருமமாடு மாதிரி இருக்காரு, உட்காந்து வராரு பார் கழுதையில், இறக்கமே இல்லாத ஆளாக இருக்கிறாரு. உடனே அந்த தகப்பனாருக்கு மனசு வலிச்சிருச்சு. உடனே குதிச்சுட்டு தம்பி பற்றியா நீ உட்காருமா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனோம். உடனே போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் சில பேர் பார்த்தாங்க. அடுத்த தெரு என்ன சொன்னாங்க, இவ்வளோ வயசான மனுஷன் நடக்க விட்டு இந்த பையன் பார் இறக்கமே இல்லாமல் உட்காந்து, இவன் வயசுக்கெல்லாம் நடந்து வந்தான், அந்த மனுஷன் பார் தத்தி சாஞ்சு வேற நடக்கிறார், நல்ல மனுஷன் அப்படிங்கவும் அப்பா பார்த்தீங்களாப்பான்னு குதிச்சிட்டான்.
உடனே என்ன பண்ண, ஒரு ஐடியா பண்ணலாம், 2 பேருமே ஏறி உட்காந்துக்கலாம் கழுதையில் அப்படின்னு 2 பேரும் ஏறி உட்காந்து வந்தாங்க. திரும்ப வழியில் பார்த்தாங்க, சில பேர் பார்த்தப்ப சொன்னாங்க, எப்படி இரக்கமற்ற மனுஷங்க பார், அந்த கழுதையே வாய் இருந்தால் அழுதுரும், 2 ஏறி உட்காந்துட்டு வருது பார், ஒன்று உட்காந்து வரக்கூடாது. அது என்னடா அது, இந்த உலகம் வாழ்ந்தாலும் விட மாட்டேங்குது, தாழ்ந்தாலும். கடைசியாக வேறு வழியே இல்லை, கழுதையை நடக்க வச்சாலும் பிரச்சனை, உட்காந்தாலும் பிரச்சனை, கட்டு காலை கட்டு, கழுதையை தூக்கிக்கிட்டே போயிடலாம். இங்கே பாடுறா, கழுதையில் தான் ஆள் போய் பார்த்துருக்கோம், ஆள் மேலே கழுதை போது பாடுறா அப்படின்னு எல்லாம் 4 பேர் சிரிச்சாங்க. கடைசியாக யாரையுமே திருப்திப்படுத்த முடியல. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்லையும் எந்த வியூஸ்லையும் 1000 விமர்சனங்களை வைக்கக்கூடிய உலகம், எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆகிலும் தேவ பிள்ளைகளாய் தேவ ஸ்பாவத்தை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? அநேக விஷயங்கள்ல தேவனுடைய அழைப்பை பெற்ற நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுவையே குறை சொல்லாமல் விடலைங்க. இயேசுவுக்கு கொடுத்த பெயர்லாம் பயங்கரமான டைட்டில், பிசாசு கூட்டத்தின் தலைவன். நம்மளை பார்த்து இவக்குள்ளார அசுத்தாவி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு கோபம் வருது. நம்மளை பார்த்து பிசாசுன்னு சொல்லிட்டாலே நமக்கு கோபம் வருது. ஆனால் பிசாசு கூட்டத்துக்கே தலைவன் நீ தான் அப்படின்னு இயேசுவையே சொன்னாங்கன்னா எவ்வளோ ஒரு மனசுக்கு வேதனை. அதையே சகித்தார். இன்றைக்கி தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்காக விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் நாம் தொடர்ந்து தேவ ஸ்பாவத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டியது அவசியம். எந்த அளவுக்கு நற்ஸ்பாவம் நமக்குள்ளாய் வளருது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாம் அபிஷேகத்தில் அந்நிய பாஷை, புது புது பாஷைகளை பேசுகிறேன், இன்னும் சொல்லப்போனால் ஞான அர்த்தங்களை நான் வெளிப்படுத்துகிறேன், இன்னும் சொல்லப்போனால் தீர்க்க தரிசனத்தை நான் உழைக்கிறேன். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இது எல்லாவற்றை விட மேலான ஒன்று ஸ்பாவ மாற்றம் நமக்குள் அடைய வேண்டும். நமக்குள்ளாய் இயல்புக்கு மீறின சில விஷயம், நார்மல் ஒரு மனுஷன் செய்வதை பார்க்கிலும் எக்ஸ்ட்ரீமான லெவலில் நம்முடைய ஸ்பாவங்கள் வெளிப்படும் பொழுது அதுதான் பரிசுத்த ஆவியான நமக்குள் உருவாக்குகிற தன்மை. அடுத்தபடியாய் நாம் பார்த்தோம்னா ஒரு மனுஷனுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம் வேகமாய். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே, இஸ்ரவேல் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த அந்த பேதுரு தைரியமா பேசுறாரு. 20வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 20 வாசிங்க. அதுலயே நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்று ஜனத்தின் அதிபதிகளுக்கு முன்பதாய் தைரியமாய் பேசின பேதுரு. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்த வல்லமையை பெறும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்க, சத்தியத்தை சொல்லக்கூடிய தைரியத்தை தேவன் தருகிறான். சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல, அநேக நேரங்களில் சத்தியத்தை மாற்றி சொல்லுகிற நபர்கள் இருக்கிறாங்க. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லத்தக்க கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராங்க. ஆவியான உள்ளார இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். சில நேரங்களில் அநேகர் தன்னோடு பழகுகிற நபர்கள்கிட்ட இயேசு பற்றி சொல்ல பயப்படுவாங்க. காரணம் எதை காட்டுதுன்னா, அவங்களால அந்த ஆவியானவருடைய அந்த தைரியம், அந்த மன தைரியம் அவங்களுக்கு வரல. இன்றைக்கி சத்தியத்தை சொல்லத்தக்கதான ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, இதுக்கு அடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்தது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறபடி அங்கு ஆவிக்குரிய வரங்களை தேவன் நமக்கு என்ன செய்கிறார், தந்து நம்மை பயன்படுத்துகிறார். வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு அங்க சொல்லி ஆரம்பிக்கிறார். 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 11வது வசனத்தை வாசிங்க. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் நம் மூலமாய் வரங்கள் செயல்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு தேவ ஆவியானவரால் அபிஷேகப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல, வரங்களை சபையில் உள்ள எல்லாரும் பெறணும். அபிஷேகத்தை எல்லாரும் எப்படி பெறுறோமோ வரங்களும் யாருக்காவது ஒரு சிலவங்களுக்கு இருக்கும் பாஸ்டர், அப்படி அல்ல. யாருக்குள்ளாரெல்லாம் அபிஷேகம் இருக்குதோ உங்க எல்லாருக்குள்ளாரையும் வரங்கள் செயல்பட தேவ ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். எங்கெல்லாம் அபிஷேகப்பட்டாங்களோ அங்கே வரங்கள் செயல்பட்டது, தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் வரமெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது, நம்ம என்னத்தை வரத்தை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம். அப்படி அல்ல,
வரங்களை கொடுத்து நம்மை பயன்படுத்துகிறவர். அநேக வரங்கள். ஒரு அம்மா பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சித்தாள் வேலை செய்கிற ஒரு அம்மா, அதுக்கு படிப்பறிவே இல்லை. அந்த அம்மாவுக்கு இயேசு மேலே ரொம்ப அன்பு. கிளம்பி ஃபஸ்ட்டு போயிடும் சர்ச்சுக்கு. இந்த அம்மாவுக்கு அந்த ஏரியாவில் பேருன்னு கேட்டால் இயேசுக்காரம்மா. காரணம் என்ன, இது இயேசு சோதரம் இயேசுவே சோதரம். அந்த அம்மாவுக்கு ஜெபிக்க கூட தெரியாதுங்க. ஒரு சித்தாள் வேலை பார்க்குற அம்மா. அந்த அம்மா ஜெபம் எப்படி இருக்குன்னா, அல்லேலியா சோதரம் இயேசுவே, அல்லேலியா சோதரம் இயேசுவே, அல்லேலியா சோதரம் இயேசுவே. வேறு ஒன்றுமே வார்த்தைகள் இயல்பாக கூட அந்த அம்மாவுக்கு கற்றுக்க முடியல. ரொம்ப ஒரு பேதை. ஆனால் மனசில் அந்த அம்மா அநேகர் இப்படி ஜெபிக்கணுமா அப்படி ஜெபிக்கணும், இல்லைங்க எனக்கு வார்த்தை அது வரமாட்டேங்குது. நான் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மனசில் நினச்சிக்குவேன். எங்கள் வீட்டுக்காரர் ரசிக்கப்படணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு அல்லேலியா சோதரம் இயேசுவே, அல்லேலியா சோதரம் இயேசுவே அப்படின்னு அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அம்மா சொல்லுமா, எனக்கு இப்படி தாங்க ஜெபிக்க வருது. ரொம்ப ஒரு ஒன்றும் தெரியாத நபர். அந்த நிலைமையில் அந்த அம்மா பரிசுத்த அபிஷேகத்தையும் பெற்றாங்க, அந்நிய பாஷையும் அவங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த சூழ்நிலையில் அங்கே வீட்டில் அருகாமையில் இருக்கிறவங்களாம் அந்த அம்மா சபைக்கு போகுது, அல்லேலியாக்காரம்மா இயேசுக்காரம்மான்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் உள்ள ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து இந்த அம்மாட்ட ஜெபம் பண்ணி விடுங்க அப்படின்னா, உடனே இந்த அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஜெபம் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கை வச்சு அந்த இரவில் அல்லேலியா சோதரம் இயேசுவே, அல்லேலியா சோதரம் இயேசுவே, இதான் ஜெபம். இப்படியே ஒரு 20 முறை சொல்லிவிட்டு ஒரு எண்ணெயை தொட்டு அல்லேலியா சோதரம் இயேசுவேன்னு சொல்லி கொடுத்துச்சு. இதை போய் நீங்கள் பூசுங்க வலி இருக்கிற இடம்லாம். இரவில் அவங்க போய் பூசினாங்க. நடந்து கேட்டால் நைட்டே வலி நின்றுச்சு. உடனே அவங்க அடுத்த நாள் அவங்க செக்கப்புக்காக போக வேண்டியிருந்தது. போய் பார்த்தப்ப மார்பக புற்றுநோய் இருந்ததுக்கான அறிகுறி இல்லை. ஒரே நாள் இரவில் கர்த்தர் அற்புதம் சுகம். அந்த அம்மா இன்றைக்கும் அந்த மேலப்புத்தூர் ரயில்வே ட்ராக்குக்கிட்ட இருக்கிறாங்க. இது நடந்த அற்புதம். அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த அம்மாவுக்கு நல்லாகும். இந்த அம்மாட்ட கூப்பிட்டு வராங்க. ஐயோ அக்கா நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அப்படியே நல்லா ஆயிடுச்சுக்கா. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது, எனக்குள்ளார வரங்கள் இருக்கா, குணமாக்கும் வரங்கள். நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகும். இது ஒரு வரம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அப்போ விசுவாசிக்கிற எல்லாரும் வரங்களை பெற்றிருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டேன்னா உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். வரம்னா அது யாருக்காக தான் கிடைக்கும். அது கொஞ்சம் நல்லா படித்து கிடிச்சு கொஞ்சம் டிகிரிலாம் முடிச்சிருந்தா பரவாயில்ல, நமக்கு பைபிளே வாசிக்க தெரியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லார் மேலும் தேவனுடைய ஆவியின் வரங்கள் செயல்பட முடியும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். அசாதாரணமான காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைக்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. இன்றைக்கி ஆவியின் வரம் என்பது ஊழியர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, யாருக்காவது அப்படி அல்ல, எல்லா விசுவாசிகளும் வரங்களை பெற தேவன் எதிர்பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு புறம், ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடுத்த நிலை ஆவியின் வரங்களுக்குள்ளாய் தேவன் நம்மை வளர செய்ய விரும்புகிறார். ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடிப்படை ஜஸ்ட் தாகமும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற அனுபவம் இருக்கும். ஆவியானுடைய அபிஷேகம் என்பது ஒரு அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது, அந்நிய பாஷை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் கேட்டால் ஆரம்ப நிலையில் இயேசுவை அப்பொழுது ஏற்றுக்கொள்வது கூட கர்த்தர் அபிஷேகிக்க முடியும். ஆனால் ஆவியின் வரங்கள் என்பது என்ன தெரியுமா? அந்த தேவ ஆவியான் பெற்ற அபிஷேகத்தை வைத்து நாம் அடுத்த நிலைக்குள்ளாய் வளரும் பொழுது தான் நமக்குள்ளாய் ஆவியின் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அபிஷேகத்தை பெறுவதற்கு பெரும்படியான தகுதிகள் என்று எதுவும் இல்லை. விசுவாசிக்கணும், பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், தாகத்தோடு கேட்கணும், வெட்கப்படாதபடி பயப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் அபிஷேகிக்கிறார். வேதம் சொல்கிறபடி மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். ஆனால் ஆவியின் வரங்கள் என்பது அப்படி அல்ல. அந்த ஆவியானுடைய கிரியைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆவியின் கனிகள் தருவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற நபர்கள் யாரோ அவங்களுக்குள்ளார ஆவியின் வரங்களை கர்த்தர் தருகிறார். கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் வரங்களை தந்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அநேக நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம், நம்ம பார்வையில் சிலரை பரிசுத்தவான்கள் என்று கணித்திருப்போம். ஐயோ இவங்கெல்லாம் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க, இவங்கள மாதிரி நம்மளாம் அது பண்ண முடியாது, இவங்கெல்லாம் ஆண்டவர் பயங்கரமாக பார்ப்பார். அப்படி அல்ல. தேவனுடைய பார்வையில் நாம்
அவருக்கு முன்பதாய் சரியானபடி வாழும்பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். பரலோகத்தில் போகும்பொழுது நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், 3 விதமான அதிர்ச்சி இருக்குமா. ஒன்று என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அதிர்ச்சி என்னன்னு கேட்டால், நம்ம தேடுற ஆளெல்லாம் பரலோகத்தில் இருக்காதான். ஏன் அந்த அம்மா வந்திருக்காங்களான்னு பாரு, இந்த ஐயா வந்திருக்காங்க, எங்கே அவங்களாம் இப்படி நல்லா இதாக இருப்பாங்க, முன்னாடி நின்று நல்லா பாடுவாங்க, இது பண்ணுவாங்க, எங்கப்பா காணா. ஐயோ, இந்த ரெகுலராக வந்து அந்த அக்கா அப்படி பேசுவாங்க, ஆண்டவரை நம்பு, ஏசு விசுவாசினா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற அக்காவையே காணாமே. அந்த அக்கா பேசுனாங்க தவிர்த்து அந்த அக்கா என்ன பண்ணல, விட்டுட்டாங்க. சில ஆள் பரிதாபமாக சபைக்குள்ளார வந்து அந்த ஓரத்தில் உட்காந்துட்டு சத்தம் இல்லாமல் போகும். ஆனால் அது கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், விசுவாசனால் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ரங்கத்தில். ஆனால் அந்தம்மா வந்து இந்தம்மா வந்துருச்சு பாருப்பா, இந்தம்மா வரும்னே நான் நினைக்கல, பரவாயில்ல. 2வது அதிர்ச்சி. 3வது அதிர்ச்சி என்ன தெரியுமா, நம்ம பரலோகம் வந்துட்டோமா. ஏன்னா நம்ம அநேக நேரம் காரணம் கேட்டால், பரலோகத்துக்கு யார் தெரியுமா போவா, தன்னை மிஞ்சின ஆளாக நினைக்காதவங்க தான் பரலோகம் போவோம். பரலோகம் போகக்கூடிய நபர் கடைசி வரைக்கும் ஆண்டவரே நான் தகுதியெல்லாம் ஆண்டவரே, நான் தகுதியெல்லாம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு நபர் தான் பரலோகம் போக முடியும். நான்லாம் பரலோகத்தில் சீட்டு நமக்கு தான் பாரு அப்படின்னு சொல்கிற ஆள் அங்கே இருக்குமான்னு தெரில. பரலோகம் போக மிகப்பெரிய தகுதி தாழ்மை. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் தானே தகுதிப்படுத்தணும், இன்ன வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கா நீங்கள் நல்லா தானே ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஊழியம், போப்பா அதெல்லாம் சொல்லாதப்பா, ஆண்டவருக்கு முன்னாடி அதெல்லாம் என்ன, தேவ சமூகத்தில் இன்னும் நான் சரியாகணும், இன்னும் ஆண்டர் பிரியப்படுற மாதிரி நிறையா ஊழியத்தை நான் செய்யாமல் கலக்கிறேன், ஆண்டர் என்னை ஒவ்வொரு நாளும் உணர்த்திக்கிட்டு இருக்கிறார், இப்படி சொல்லும் அந்த அம்மா. அப்போ அந்த அம்மா பரலோகம் போகும்போது பரவாயில்ல நம்ம வந்துட்டோம்பா, அப்படி ஒரு அதிர்ச்சி. இன்றைக்கி தேவ சமூகத்தில் மற்றவர்களை வைத்து நம்ம அல்ல, தேவனுக்கு முன் நாம் ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், கர்த்தர் வரங்களால் உங்களை அலங்கரிப்பார். ஆவியின் வரங்கள் அப்படி ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாயும் அப்படிப்பட்ட வரங்களின் செயல்பாடை கர்த்தர் தர விரும்புகிறார். வேதம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், அப்புறம் யார், குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இந்த வரங்களே ரொம்ப ஹைலைட்டான வரமாக பவுலும் முக்கியப்படுத்துகிறார் தீர்க்க தரிசனம். ஏன்னா அந்த தீர்க்க தரிசனன்றது வாக்கு தத்தத்திலேயே வருது. அதனால தான் ஆதி அப்போஸ் நாட்களில் அபிஷேகத்தை பெறும்போதே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க ஒரு இடத்துலலாம். அப்போ அங்கே பார்க்குறோம் அந்த அளவுக்கு குமாரரும் குமார்த்திகளும். இந்த குமாரன் குமாரன் நம்ம என்ன நினச்சிட்றோம், நம்ம பிள்ளைய போலருக்கு கிடையாது. தேவனுடைய குமாரர்கள் யார், தேவனுடைய குமாரத்திகள் யார், நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. கரங்களை உயர்த்தி இல்லையா சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற எல்லாருக்குள்ளாய் தீர்க்க தரிசன ஆவிக்கிரியை செய்யத்தக்கதா, தீர்க்க தரிசன அந்த வார்த்தைகள் திட்டமாய் கடந்து வரத்தக்கதா கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கி ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறணும், ஆவியானுடைய கிரியின்படி ஆவியின் கனிகளுக்குள்ளாய் அந்த சுபாவங்களுக்குள்ளாய் நாம் ஸ்ட்ரென்தன் ஆகணும். 3வதாய் ஆவியின் வரங்களை நாம் கொண்டு அநேகருக்கு ஆசுதமாய் நாம் பயன்படும். இன்றைக்கி தேவ ஆவியானவர் நம்மை அபிஷேகிப்பதோடு நிறுத்திவிட விரும்பலை. உங்களை அபிஷேகித்து உங்களை சரியானபடி ஆவியின் கனி தருகிற அனுபவத்துக்குள் நடத்தி உங்களை ஆவியின் வரங்களால் அலங்கரித்து அநேகருக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்த இல்லையா சொல்லாமா. நம்முடைய அர்ப்பணம் நாம் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு தேவ ஆவியான் நமக்குள்ளாய் பெரும்படியான காரியங்களை செய்ய விரும்புகிறார். நாம் அர்ப்பணிப்போம், நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். கேட்ட நல்வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நாம் எல்லாம் இருக்கிற இடத்தில் நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தாவினுடைய சமூகத்தில் கேட்ட அந்த வார்த்தையின்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லலாமா. நன்றி ஆண்டவரே, உடைய வசனம் உடைய வார்த்தை ஆண்டவரே அது எங்களுக்கு ஜீவன். ஆண்டவரே ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி நாங்கள் பயணிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை யாருக்கோ அல்ல, இது எங்களுக்கு தான் சொல்லலாமா. ஆண்டவரே நாங்கள் அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெறணும், அபிஷேகத்தை பெற்றவர்கள் அடுத்தபடியாய் பரிசுத்த ஆவியானுடைய சுபாவங்களுக்குள்ளாய் வளர்ச்சி அடையணும். பரிசுத்த ஆவியானுடைய சுபாவங்களுக்குள்ளாய் வளருகிற நிலைமையில தேவ ஆவியானுடைய வரங்கள் நமக்குள்ளாய் செயல்பட நாம் விட்டு கொடுக்கணும்.
இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய சபைங்க அது. தேவன் எங்கோள்ள நம் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நல்ல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணலாமா? என்னை பயன்படுத்த ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். வருகிற நாட்களில் நாம் செய்த ஊழியங்களில் கர்த்தர் அநேகரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக சாட்சிகளை கேட்கிறோம். அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் வருகிற நாட்களில் ஊழிய சண்டையில உங்க மூலமா அற்புத அடையாளம் நடக்கணும். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என்ன பயன்படுத்துங்கப்பா, என் கையை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நான் அநேகருக்கு உடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை அபிஷேகித்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஊழியத்துல வெளியரங்கமான அற்புத அடையாளங்கள் நடக்கணும்பா. அதற்கு ஏற்றபடி நான் சுபாவ மாற்றம் அடையணும். ஆண்டவரே, தெய்வீக சுபாவத்தை எனக்குள்ளார தாங்க. ஆண்டவரே, எனக்குள் ஆண்டவரே நன்மையான சுபாவம், அன்பு இருக்கணும்பா. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். ஆண்டவரே, இதில் நான் பெருகணும். ஆண்டவரே, என்னை உதவி செய்யுங்க. கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த படியை தொட்டாதான் அடுத்த படி, இந்த ஸ்டெப்பை தொட்டாதான் அடுத்த ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை தொடாம எனக்கு வரங்கள் மட்டும் வேணும்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. நான் சுபாவத்தில் மாற்றம் அடைந்து தேவனுக்காக பயன்படணும், பயன்படணும், பயன்படணும். அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேக மனுஷங்க உங்களை அற்பமா பார்க்கலாம். கர்த்தர் உங்களை அசாதாரணமான காரியங்களை செய்ய அழைச்சிருக்கிறார். சகோதரியே, உன்னுடைய கரத்தை கொண்டு கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்கதான கிரியை செய்ய அழைச்சிருக்கிறார். உனக்குள் இருந்த வாஞ்சை கர்த்தர் உனக்கு தேவனுக்காக செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியத்தை கர்த்தர் கண்டு இறங்கி கிரியை செய்ய விரும்புகிறார். சகோதரனே, உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். தேவ சமூகத்தில் கேட்கலாமா? வாஞ்சையோடு, ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு வீசையால் எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. எங்களை அனல் மூட்டுங்க. உமக்கு பிரியமான பிள்ளைகளால் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, எங்களை அபிஷேகிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி அப்பா. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா, கேட்கலாமா? ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர். நல்ல வாஞ்சையோடு அபிஷேகநாதா, நிறைவில் தேவ அபிஷேகம் நம்மை நிரப்பி அனுப்பத்தக்கதாய். ஆமென். அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் சகதர எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும்.
அபிஷேகம் என் மேலே. என கண்களை மூடி எல்லாரும் அபிஷேகம், கரங்களை தட்டி ஆமென். ஆவியானவர் அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் வாஞ்சையோடு ஊற்றிடுமே, கண்களை மூடி இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. ஆமென். இந்த நாளில் ஷதரக ஆமென். கர்த்தர் உன்னை நிரப்புகிற நேரம், ஒரு வாஞ்சையோடு ஆயத்தமாக மகளே. ஆமென். ஊற்றிடுமே தேவ வல்லமை. சிரசின் மேல் இறங்குகிற அனுபவம், பெற்ற அபிஷேகம் அல்ல, இன்னும் பெரிய அபிஷேகம், இன்னும் வளர்கிற அபிஷேகம். கர்த்தர் உன்னை வெறுமையை அனுப்ப விரும்பல. இப்பொழுதே ஊற்றிடுமே. ஆமென். நல்ல ஆவிக்குள்ளாய் தீபனரகத மேலே ஊற்றிடுமே உமக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை. வாஞ்சியோடு கேளுங்க பார்க்கலாம். உமக்காய் கலக்கிட அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம். ஆமென். சதரகதரன் உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே, ஊற்றிடுமே. ஆமென். இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அப்பா. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகத்தை பெற்ற நல்ல வாய்களை தர ஆண்டவரே, இப்படி அபிஷேகத்துக்காக நன்றி. இன்னும் இந்த மாதத்துல இருக்கிற நாட்கள் நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். தனிப்பட்ட ரீதியில கர்த்தர் நம்மை அபிஷேக விரும்புகிறார். இன்னும் பெரிதானவைகளை காண்கிற அனுபவம் இது மட்டும் இருக்கிற நிலைமை அல்ல, ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்யத்தக்கதா இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எல்லாரையும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நன்மையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னங்களை நடத்தி சென்றதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் வந்தாங்களோ எல்லாரையும் ஆஸ்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையா இல்லப்பா, நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. குறைவுகள் மாறட்டும், இல்லாமைகள் மாறட்டும், எதிரையான சூழ்நிலைகள் மாறட்டும். அன்றைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. சரீரத்தில் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தருவீராக. தேவ ஆவியானுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து இன்னும் வளரும், இன்னும் மேன்மையடைய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி மனதார பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை தாங்கட்டும். உன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா என்ற வார்த்தையின்படி அவருடைய கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில் எல்லாவற்றிலும் தேவ நன்மை, தேவ ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்யப்பா. அன்றே உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனமண் என்று பார்க்கிறபடி கர்த்தரை கனம் பண்ணுகிறனால் வருகிற நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா அவர்களாய் அப்படிப்பட்ட வாஞ்சை வைராக்கியத்தை கர்த்தர் தருவீராக. தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் வாழ்க்கையில பெருகட்டும். அப்பன் நீர் ஒருவரே மகிமைப்படுங்க. சகல துதிக நம்மை உமைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த தேவாவியனுடைய அந்யோன்யம் தெய்வீக சமாதானம் நம் அனைவரோடும் கூட, நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.